ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக எஸ்இடிசி பஸ்ஸஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எஸ்இடிசியில் வந்து பஸ் டிக்கெட் புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வெப்சைட் நேம் வந்து tnstc.in. ஸோ இதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து சர்ச் அண்ட் புக் டிக்கெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து ஃப்ரம் டூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கே போகிறீங்க, எங்கேருந்து எங்கே போகிறீங்க அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம்ங்கிறது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து போட்டுக்கிறேன். சென்னையில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா எஸ்இடிசி பஸ்ஸெல்லாம் கிளம்புது. ஸோ கீழம்பாக்கம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூ வந்து நான் திருநெல்வேலி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து எங்கே போகணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃப்ரம் டூவில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆன்வர்ட் ஜர்னி டேட், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் வந்து கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து 14th வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் ரிட்டர்ன் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு மட்டும் தான் வந்து புக் பண்ணுறேன். அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் வந்து எனி டைம்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுவே எனக்கு வந்து பிஃபோர் 12 PM-னா 12 மணி அந்த டைமில் இருக்கக்கூடிய பஸ் வந்து உங்களுக்கு காட்டும். 12 மணிலேருந்து எனக்கு 8 மணி வரைக்கும் பஸ் வேணும், அந்த டைமில் இருக்க பஸ் மட்டும் தான் காட்டும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து அடல்ட் கேட்குது. ஸோ ஒரு பர்சன்னா ஒரு பர்சன், 2 பர்சன்னா 2 பர்சன். ஸோ நீங்கள் இதில் வந்து அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல்னால் ஒரு மேல், இன்னொரு ஃபீமேல் வராங்க, அந்த ஃபீமேல் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி சில்ட்ரன்ஸ்லேயும் வந்து மேல் வரதாக இருந்தால் மேல் ஒன்று போட்டுக்கோங்க, ஃபீமேல் வரதுனா ஃபீமேல் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ் கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல் கிளாஸஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏசி ஸ்லிப்பர் வேணுமா, ஏசி ஸ்லிப்பர்லேயே சீட்டர் வேணுமா, ஏர் கண்டிஷனரோட வேணுமா, கிளாசிக் வேணுமா, டீலக்ஸ் வேணுமா, ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆல் கிளாஸஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் கிளாஸஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எது வந்து சீட் அவைலபிலிட்டியாக இருக்குங்கிறது நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ரூட்டில் போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ட்ரிப் கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப் கோடு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக இது சென்னையிலேருந்து எந்தெந்த ரூட்டெல்லாம் போகுதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சென்னை கீழம்பாக்கத்தில் சென்னை கலைஞர் சிபிடின்னு கொடுத்துருக்காங்க. டிபென்சர் டைம் வந்து 6 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி திருநெல்வேலிக்கு எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் ரேட் எல்லாமே வந்து இதிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் சர்வீசஸ் பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ் இருக்குது, ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிடிசிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஆர் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பஸ்ஸு சென்னையிலேருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு போகுது. திருநெல்வேலிக்கு போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை போயிட்டு திருநெல்வேலிக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸோடைய ரூட்டும் வந்து உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து அதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பஸ்ஸோட ரூட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த பஸ் எப்போ கிளம்புது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டிபென்சர் டைமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கலைஞர் சிபிடிலேருந்து கிளம்புது. ஆர்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கீழம்பாக்கம் கேசிபிடிலேருந்து கிளம்புதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில், வடச்சேரி. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பஸ் லாஸ்ட்டு எங்கே போதோ அது வரைக்கும் போட்டிருப்பாங்க. நீங்கள் திருநெல்வேலினப்போ திருநெல்வேலி போய் இறக்கலாம். ஸோ அந்தமாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஃபேர் எவ்வளோங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க, சைல்டு ஃபேர் எவ்வளோங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீட் கவுண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீட் கவுண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் இப்போ எவ்வளோ சீட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதாவது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து புக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. புக்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் லே அவுட் அண்ட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் சீட்ஸ், ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகிடுச்சு. எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடி சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா புக்கடு லேடி சீட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் சீட். இந்த
வயலட் கலர் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி அபில்ட் சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டார்க் வயலட்டில் இருக்கக்கூடியது புக்கோட அபில்ட் சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ புக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கெல்லாம் சீட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2Aல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி 27A வந்து டிக்கெட் இருக்குது, அது அவைலபிலிட்டியாக இருக்குது. 39, 38, 37 இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடியதில் எந்த சீட் வேணுமோ அந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அந்த சீட்டை தான் வந்து நான் புக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிக்கப் பாயிண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கலைஞர் சிபிடி வந்து இப்போ வந்து பிக்கப் ஆக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. பஸ் வந்து கிளம்பக்கூடிய அந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலிக்கு ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து கொடுத்துருக்காங்க 16:45. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கா, சீனியர் சிட்டிசனா, டிஃப்ரெண்ட்லி அபில்டா, கேன்சர் பேரண்டா, எய்ட்ஸ் பேரண்டா சொல்லுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் தான் போகிறது மாதிரினால ஜென்ரல் பப்ளிக் வந்து கிளிக் பண்ணிக்கிறது. நம்பர் ஆஃப் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் மட்டும் போகுது. ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் என்டர் பேசஞ்சர்ஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இது கீழவே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் எத்தனை பேர் போகிறாங்க, சைல்டு எத்தனை பேர், மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா சீட் நம்பர், நேம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ சீட் நம்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 2Aங்கிறது வந்து காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஜிக்கு இருக்கும். ஸோ ஏஜி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அடல்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணது. ஸோ அடல்ட்டுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அடல்ட்டில் மேல் போகிறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இதே நீங்கள் ஃபீமேல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பேசஞ்சர்னு பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது, 2, 3ன்னு சொல்லி ஒரு லைன் வந்திருக்கும். ஒவ்வொருத்தரோட பேர் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். சிங்கிள் பர்சன் போகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ 2, 3 ஏர்னா உங்களுக்கு கீழே 1 by 1 வந்திருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஐடி கார்டு டைப். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் வந்து கையில் வச்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அபல்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா அதுக்கான ஐடி யூஸ் பண்ணணும். ஒரு நார்மல் ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ், எம்ப்ளாயி ஐடி, கவர்மெண்ட் இஷ்யூஸ் ஃபோட்டோ ஐடி கார்டு, பாஸ்போர்ட், பப்ளிக் செக்டார் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி இதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எதாவது வந்து இங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அதோடைய நம்பரை வந்து இங்கே வந்து ஐடி கார்டு நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து இந்த பஸ் டிக்கெட் புக்கிங்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து பஸ் ஏறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணியும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ மெயில் ஐடி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டை வந்து சென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நோட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா த செலக்டட் சீட் வில் பி கீப்டு பிளாக்டு ஃபார் 7 minutes ஒன்லி. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா 7 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஸோ 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. வேறு யாருனாலும் புக் பண்ணிக்க முடியும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மரின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரிப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டேட்டில் கிளம்புறீங்க, உங்களுடைய பேசஞ்சர் ஸ்டார்ட் பாயிண்ட் என்னது, பேசஞ்சருடைய எண்ட் பாயிண்ட் என்னது, உங்களுடைய ட்ரிப் கோடு என்னது, உங்களுடைய ரூட் நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபேர் டீட்டெயில்ஸ் எவ்வளோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டை வந்து மெயிலுக்கு அனுப்புவான்னு கேட்குது. ஸோ அதில் வந்து டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணிடுவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பேசஞ்சரோட நேம், ஏஜ், அடல்ட் ஆர் சைல்டு அதை வந்து போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டு டைப் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஐடி கார்டு இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐடி கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்வே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 2 கேட்வேனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் கார்டு, விசா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேட் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா
புக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரீசனால் கேன்சல் ஆகுதுன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து இந்த 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுது. ஓகே கைஸ், இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு கேட்வேலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். மேக் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அதேமாரி யூபிஐ QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேட்வே வந்து ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய யூபிஐ ஐடி மூலமாக பண்ணிக்க முடியும். உங்களுடைய யூபிஐ QR கோட் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பில் வந்து அந்த QR ஸ்கேன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி இதில் காட்டக்கூடிய அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாகவே டிக்கெட் வந்து புக் ஆகிடும். உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய மெயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஃபுல் மெத்தட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதில் புக் பண்ண டிக்கெட்டை வந்து கேன்சல் எப்படி பண்ணுறது, அந்த டிக்கெட்டை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது, டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது செக் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து tnstc.in ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து கேன்சல் டிக்கெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறீங்களா பார்ஷலாக பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கணும். ஃபுல் டிக்கெட்னா ஃபுல் கொடுத்துருங்க. உங்கள் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த PNR நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி, அது கொடுத்த மொபைல் நம்பர். ஸோ இதை போட்டுட்டு சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணணும். அதில் வியூ டிக்கெட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சர்ச் பை PNRனு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சர்ச் பை மொபைல் நம்பர் ஆர் இமெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் PNR நம்பர் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட PNR நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். இல்லை சர்ச் பை மொபைல் நம்பர் ஆர் இமெயில் மூலமாக நான் வந்து டிக்கெட் வந்து வியூ பண்ணுறேன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா புக்கிங் டேட் காட்டும். ஸோ நீங்கள் எந்த டேட்டில் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து இதில் போட்டுக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரையும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான டிக்கெட் வந்து வியூ ஆகும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிலே வந்து டிக்கெட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களோட PNR நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் அடிக்கடி SETC பஸ்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணி போயிட்டுருக்கேன். என்னால் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி PNR நம்பர் போட்டு டேட் செலக்ட் பண்ணியெல்லாம் என்னால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டிக்கெட் லாகின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ இதை ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லைன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு யூசர் நேம் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் லாஸ்ட் 4 நம்பர் அந்த மாதிரி போட்டு யூசர் நேம் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஐ அக்ரி டு இல்லை டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட் ஹிஸ்ட்ரி, டிக்கெட் பிரிண்ட் போடுறது எல்லாமே நீங்கள் வந்து இதிலே பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பர்சனல் லாகின் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணுற ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலும் ஃப்ரண்ட்லேயே வந்து ஆன்லைன் ரிசர்வேஷன் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இது மூலமாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா tnstc.in போர்ட்டல் மூலமாக SETC பஸ் புக் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது உங்களுக்கான இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் நான் இன்னும் கண்டினியூவாக நிறையா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.